வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணாக பிறந்துட்டா ஒரு 20 வருஷம் அந்த பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரையும் அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டம் வந்து ரொம்ப பெருசு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கக்குள்ள அப்பயும் அவங்க வந்து நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. எங்கள் வீட்டில் இன்னும் நீ படி, எங்கள் அப்பா வந்து இன்னும் உனக்கு இன்னொரு டிகிரி வேணுமா, ஆல்ரெடி 2 முடிச்சிட்டேன், இன்னும் வேணாலும் நீ படி, நீ வேலைக்கெலாம் போவேணாம், அப்படி தான் இப்போ வரையும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஸ்டில் இப்போ மேரேஜ் ஆகிட்டு எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்லாமல் படி, இன்னும் நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெளியூரில் வந்து ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கக்குள்ள எங்கள் வீட்டில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை. நீ வந்து பொண்ணு அதனால நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இதுவரையும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொன்னது கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் அக்கா நான் எல்லாருமே ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தோம். இப்போ வெளியில் வேலைக்குமே வந்து வெளியூரில் தான் வந்து இருக்கோம். அதெல்லாம் நினைக்கக்குள்ள நம்ம வீட்டில் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயம் என்ன சொல்ல வந்தேன் இதில் அப்படின்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ல லைஃப்பில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேல்ரி வந்து கிடச்சிருக்கு. இந்த சேல்ரிக்கு முக்கால்வாசி காரணம் அம்மா அப்பா 2 பேர் தான். ஏன்னா அவங்க இந்த இடத்துக்கு என்னை நம்பி விடலை அப்படின்னா இன்றைக்கி இந்த சேல்ரி என் கையில் கிடச்சிருக்காது. ஸ்டில் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை. June 4 எனக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து June 6. நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அம்மா அப்பா வந்து தான் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் அப்பாவால் ஊருக்கு இங்கே வர முடியல. அங்கே கொஞ்சம் ஒர்க்குங்கிறதுனால அம்மா வராங்க. அம்மா கையில் கொடுத்து அம்மா ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா கையில் கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அக்கா வாங்கக்கூட இல்லை, அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அம்மா வரட்டும், அம்மா வந்தோன்னே அம்மாவே பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மயில் கத்துது இந்த வீடியோ எடுக்கக்குள்ள. மேபி முருகனோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த திண்டல் முருகன். நான் போய் வேண்டிக்கிட்டேன். கரெக்டாக நான் இங்கே வந்து இங்கே இதாகிட்டேன். அவ்வளோ மயில் கத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீட்லேயும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மெயினாக நான் எடுக்கிறதுக்கு காரணமே எல்லாருமே வந்து வேலைக்கு போங்க. பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக மட்டும் இருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சேல்ரி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. என்ன தான் நம்ம சேல்ரி வாங்கினாலும் இதோட உழைப்பு இதுக்கு நமக்கு இன்புட் கொடுத்தது வந்து அம்மா அப்பா. எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் வான உச்சிக்கு போனாலுமே உங்களை பார்த்து சந்தோஷப்படுற 2 ஆள் அம்மா அப்பா அவங்களா தான் இருப்பாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு சேலரியை கொண்டு போய் அம்மா அப்பா கையில் கொடுத்து அவங்கள சந்தோஷப்பட